வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 24, 2026. நேத்து தமிழகம் முழுக்க தேர்தல் திருவிழா முடிஞ்சாலும் நீலகிரி மாவட்டத்துல நடந்த ஒரு விஷயம் இப்போ ஒட்டுமொத்த அரசியலையும் உலுக்கியிருக்கு பாஸ். ஒரு முழு கிராமமே ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் வேண்டாம்னு சொல்லி நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். அஜூர் வில்லேஜ் ரிவோல்ட். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருக்கிற அஜூர் கிராமத்தை சேர்ந்த சுமார் 800 வாக்காளர்கள் நேத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்தமா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர்சஸ் பீப்புள். இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? வனத்துறையோட வெளியேற்ற நடவடிக்கைதான். பரம்பரையா வாழ்ந்த எங்களை இப்ப வெளியில போன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. 300 acres 250 families. அஜூர் பகுதியில இருக்கிற 300 ஏக்கர் நிலத்துல வாழ்ற 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களை இது காப்பு காடிடம்னு சொல்லி வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியதுதான் இந்த பஞ்சாயத்தோட மெயின் மேட்டர். ஆர்டிஐ ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ். மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வாங்கின ஆவணங்கள்ல அந்த நிலங்கள் கிராம நத்தம் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள்னு இருக்கு. ஆனா வனத்துறை மற்றும் இதை யானை வழித்தடம்னு சொல்லி ஆக்கிரமிப்பை அகற்ற துடிக்கிறாங்க. 7 years of negligence. 2017ல சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி அந்த நிலங்களை ஆய்வு செஞ்சு குடியிருப்பு நிலங்களை உறுதிப்படுத்த மாவட்ட நிர்வாகம் தவறிடுச்சுன்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த மெத்தன போக்குக்கு இப்போ நோட்டாதான் பதிலடியாம். நாட் அ பாய்காட் பட் அ ப்ரோட்டெஸ்ட். இது தேர்தலை புறக்கணிக்கிறதில்ல பாஸ், ஜனநாயக முறையில நாங்க காட்டுற அமைதியான போராட்டம்னு அஜூர் மக்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது 109 கூடலூர் எஸ்சி தொகுதியோட ரிசல்ட்டை நிச்சயமா பாதிக்கும். எலிஃபென்ட் காரிடார் டிஸ்பியூட். இன்னொரு பக்கம் வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா, இது யானைகள் நடமாடுற முக்கியமான ஏரியா, அவங்க பாதுகாப்பும் முக்கியம், காடுகளும் முக்கியம்னு தங்களோட சட்ட நடவடிக்கையை நியாயப்படுத்துறாங்க. அஜூர் கிராமத்து நிலவரத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல்வாதிகள் வாக்குறுதி மட்டும் கொடுத்தா போதாது, மக்களோட அடிப்படை உரிமை பாதிக்கும் போது அவங்க கூட நிக்கணும். 800 ஓட்டுகள் நோட்டாவுக்கு விழுந்தா அது யாருக்கு செக்? நீங்க உங்க தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நோட்டா புரட்சி மத்த ஊர்களுக்கும் பரவுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Brandy செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு பாஸ்.